ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 22வது வசனம் வரை வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தால் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு எப்படி ஆபிரகாம் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறார் என்பதை பவுல் இங்கே விளக்கி கொண்டு வருகிறார். ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுவது, அதாவது நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை பெறுவது. பாவியாகிய மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படி நிற்கக்கூடிய திராணியை பெறுவது எப்படி? அந்த நிற்கக்கூடிய திராணியை தான் நாம் என்ன சொல்லுகிறோம்? ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். அப்படி ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெறுவது எப்படி? நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களால் அல்ல, மற்ற எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல, மனிதனுடைய யோகியதையினால் அல்ல, வேற எதுனாலும் அல்ல. இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற சிந்தப்பட்ட ரத்தம், மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளை விசுவாசிப்பதனாலே ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை திட்டவட்டமாய் போதிக்கிறார். போதிக்கும் போது ஆபிரகாமை ஒரு பெரிய உதாரணமாக உபயோகப்படுத்துகிறார். என்றால் அநேகர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் நீதிமானாகிறோம் என்று நினைக்கிறார்கள். சொல்லுகிறார், ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு பிறந்தவன், நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக பிறந்து வாழ்ந்து முடித்தவன். அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? வேதம் சொல்லுகிறதே விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறதே என்று சொல்லி ஆபிரகாமை வைத்து 4ஆம் அதிகாரம் முழுவதும் பெரிய உதாரணமாக உபயோகப்படுத்துகிறார். உபயோகப்படுத்திவிட்டு 17ஆம் வசனத்திலிருந்து ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி அவன் விசுவாசித்தான், அவனுடைய விசுவாசம் எந்த தன்மையுடையதா இருந்தது, எப்படிப்பட்ட விசுவாசம் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்பதை குறித்து அவர் விளக்குகிறார். போன வாரத்திலே 3 காரியங்கள் சொன்னேன். ஒன்று, விசுவாசம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை மாத்திரமே கவனிக்கிறது என்பதை குறித்து சொன்னேன். தேவனுடைய வார்த்தை மட்டுமே கவனித்து இருக்கிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறது. இரண்டாவது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் என்று ஆபிரகாம் உணர்ந்தான் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இல்லாதவைகள் என்று சொன்னால் இல்லாதவைகள் அல்ல, நம்முடைய கண்களுக்கு முன் புலப்படாதவைகள், காணப்படாதவைகள் தான் இல்லாதவைகள் என்றார். இல்லாதவைகள் சொன்னா சுத்தமா இல்லாத ஒன்று அல்ல, கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அவ்வளவுதான். சில காரியங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாதனால இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பாருங்க, கனடாவில் நயகரா ஃபால்ஸ் ஒரு இடம் இருக்குது. எத்தனை பேர் போய் பார்த்துருக்கிறோம்? யாரும் போய் பார்த்தது இல்லைங்க. ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். ஆனா அது இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்றது இல்லை. கண்ணால பார்க்காதனால இல்லைன்னு சொல்லல, அது இருக்குது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் சொன்னால் இல்லாத ஒரு காரியத்தை அல்ல, கண்ணுக்கு புலப்படாத காரியத்தை, கண்ணுக்கு தெரியாத காரியத்தை இருக்கிறதாக தெரிகிறது போல பேசுகிறவர் தேவன். அப்படி என்று சொன்னால் விசுவாசத்துக்கு ஒன்று புரிகிறது. அதான் 2வது காரியம். விசுவாசத்துக்கு என்ன புரிகிறது? தேவன் எதை வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரோ அதை நிறைவேற்றி விட்டதாக அவர் காண்கிறார். ஆகையால் தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். அவர் சொன்னா போதும் அது அப்படியே நடக்கும். ஆகையால் அவர் சொன்ன மாத்திரத்திலே அவர் அது நடந்து விட்டது போல பேசுகிறார், அது ஏற்கனவே முடிந்து விட்டது போல பேசுகிறார். 3வது காரியம், மரித்தோரை எழுப்ப வல்லவர் என்று அவன் விசுவாசித்தான் என்று இருக்கிறது. நான் சொன்னேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற முடிவுக்கு விசுவாசம் வருகிறது. விசுவாசம்னா அதுதான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்கிற முடிவுக்கு விசுவாசம் வருகிறது. இன்றைக்கு 4வது 5வது காரியத்தை பார்ப்போம். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்த 4வது 5வது பிரின்சிபிள்ஸ். ஒருவன் நீதிமானாக்கப்படுவதற்கு எப்படி விசுவாசித்தான் என்பது மட்டுமல்ல. இங்க
அதை பிரதானமாய் சொல்லி இருந்தாலும் வாழ்க்கையின் எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லா விதமான தேவைகள் மத்தியிலே எப்படி ஒரு மனுஷன் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்கு ஆபிரகாமுடைய விசுவாசம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் ரட்சிக்கப்படுவதற்கு எப்படி விசுவாசித்தான் என்பதை காண்பிக்கிறதுக்கு அவன் எப்படி விசுவாசித்து குழந்தையை பெற்றுக் கொண்டான் என்பதை காண்பித்து அதன் மூலமா இப்படிதான் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறது ஆபிரகாம் எப்படி குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு அவனும் அவனுடைய மனைவியும் விசுவாசித்தார்கள் என்று. ஆனால் உண்மையா பேசுகிறது என்ன? எப்படி ரட்சிக்கப்பட்டான், எப்படி விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட்டான் என்பது. ஆக குழந்தையை பெறதுக்கும் ஒரே விசுவாசம் தான், ரட்சிக்கப்படுறதுக்கும் ஒரே விசுவாசம் தான், சுகமாகிறதுக்கும் ஒரே விசுவாசம் தான், விடுதலை ஆகிறதுக்கு ஒரே விசுவாசம் தான். விசுவாசம் ஒன்றுதான். எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நம்முடைய எல்லா தேவையான நம்முடைய ஜெயத்துக்கு வேண்டிய விசுவாசம் ஒன்றுதான். ரட்சிப்புக்கு நாம் எப்படி விசுவாசிக்கிறோம் அப்படிதான் எல்லாவற்றுக்கும் விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்வோம். நான்காவது பிரின்சிபல் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் 18ஆம் வசனத்திலிருந்து. விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவான ஆதாரங்கள் இல்லாதிருந்த போதும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதே விசுவாசம். அதான் நான்காவது. விசுவாசிப்பதற்கு ஏதுவாக ஆதாரங்கள் இல்லாத போதும், விசுவாசிப்பதற்கு ஏதுவான ஆதாரங்கள் இல்லாத போதும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். கொஞ்சம் பார்ப்போம் 18ஆம் வசனத்தை. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அனைத்தையும் ஒரு பதத்தில் அடைக்கிறார் இங்க. அது என்ன? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்ல போனா எப்படி சொல்லுகிறார் பவுல்? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு தேவன் சொன்னாராம். அதை கொஞ்சம் பார்ப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு சொன்னாரே, ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய வாக்குத்தத்தம் இது. இதனுடைய மேன்மையை அநேகர் உணராம இருக்கிறார்கள். ஆபிரகாமை பார்த்து உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் சொன்னாரே, என்ன சொன்னார் அவர? குறிப்பாக எதை குறித்து சொன்னார்? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டதுக்கு அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னதன் மூலமாக இவனுடைய சந்ததி பெருகி பெரிய ஜாதியாகி சரீர பிரகாரமாக ஒரு பெரிய ஜாதிக்கு இவன் தகப்பனாயிருப்பான் என்கிற அர்த்தத்தில் சொன்னார். வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியின் மணலை போலவும் சமுத்திரத்தின் மணலை போலவும் அவனுடைய சந்ததி அவ்வளவாய் பெருகி இருக்கும், அவ்வளவு பெரிய சந்ததியா இருக்கும் என்று சொல்லி அந்த ஜனத்திரளை சரீர பிரகாரமாக அவனுக்கு உண்டாக போகிற பிள்ளைகளை குறித்து அவர் சொன்னார், அவ்வளவு அதிகமா இருப்பார்கள் என்று. இரண்டாவது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னதை பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியரிலே வியாக்கியானம் பண்ணுகிறார். அதை கொஞ்சம் பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பவுல் அப்போஸ்தலன் இங்கே வியாக்கியானம் பண்ணி சொல்லுகிறார் 16ஆம் வசனத்திலே. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. கவனிங்க, அந்த சந்ததி என்று சொல்லி இருக்குதே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அதை பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இரண்டாவது காரியம் என்ன? இதிலே அவனுக்கு சரீர பிரகாரமாக ஒரு பெரிய ஜாதி, ஒரு சந்ததி உண்டாகும். இவனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகள் பிறந்து அவர்கள் பெருத்த சந்ததியாக இருப்பார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல், குறிப்பாக சந்ததி என்று ஒருவர் எழும்புவார், அவர் கிறிஸ்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஒருவரை குறித்து சொன்னாராம் தேவன். ஒரு பெரிய ஜாதி எழும்பும் சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை, இவனுக்கு சரீர பிரகாரமாய் பிறக்க போகிற ஒரு சந்ததியை குறித்து மட்டும் சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்தும் தேவன் அங்கே அவனுக்கு சொன்னார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு பெரிய ஜாதி பிறக்கும், ஒரு பெரிய ஜாதி இவன் மூலமா உண்டாகுன்றது மட்டுமல்ல, இவன் மூலமாக கிறிஸ்து வருவார் என்பதையும் தேவன் அன்றைக்கே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்ன போது ஒரு சரீர பிரகாரமான ஒரு பெரிய சந்ததி மட்டுமல்ல, கிறிஸ்துவையே அது குறிக்கிறதா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. ஆபிரகாம்
நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு அவன் கர்த்தர் குழந்தை தருவார்னு விசுவாசிச்சான். கிடையாது, அதை விட பெரிய காரியத்தை விசுவாசிச்சான். ஆண்டவர் எனக்கு குழந்தை இல்லாத எனக்கு வயசான காலத்தில் ஒரு குழந்தை கொடுப்பார், அப்படி விசுவாசிக்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு சொன்னா என் மூலமா ஒரு பெரிய ஜாதி உண்டாக போது, அது விருத்தி அடைந்து வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போல இருக்கும் அப்படி சொல்லி விசுவாசித்தான். அது மட்டுமல்ல, பெரிய ஜாதி எழும்புறது மட்டும் இல்லாமல் என் மூலமாக கிறிஸ்து எனப்பட்டவர் எழும்புவார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. கிறிஸ்து எனப்பட்டவர் எழும்புவார். தேவன் ஆபிரகாமுக்கு ரட்சிப்பின் வழியை அன்றைக்கு போதித்தார். ரட்சிப்பு ஒரு மனுஷனால் அல்ல, மனுஷன் செய்கிற எந்த சம்பிரதாயம் சடங்காச்சாரத்தினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, விருத்த சேதனத்தினால் அல்ல, எதனாலும் அல்ல. ரட்சிப்பை தேவன் கொண்டு வர போகிறார். கிறிஸ்து என்பவரை கொண்டு வந்து தேவனே கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக ஜீவனை விட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர் தெழப் போகிறார். அதன் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டு என்பதை ஆபிரகாமுக்கு அன்றைக்கே தேவன் தெளிவுபடுத்தினார். கிறிஸ்து என்று ஒருவர் வருவார் என்பதை விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாகவும் மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் மட்டுமே ரட்சிப்பு உண்டு என்பதை ஆபிரகாம் அன்றைக்கே விசுவாசித்தான். வெறும் ஒரு குழந்தை பிறக்கணும் அல்ல, இயேசு வருவார், எனக்காக ரத்தத்தை சிந்துவார், எனக்காக மரிப்பார், உயிரோடு எழும்புவார் என்று. மோரியா மலையிலே கொண்டு போய் ஈசாக்கை பலியிடும் போது ஆண்டவர் அவனை தடுத்து நிறுத்தினார். நிறுத்திவிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி புதரில் சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறார், இதை பலியிடு என்று சொல்லி. அன்றைக்கு பலியிட்டு அவன் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஏனென்றால் தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற அர்த்தம். தேவன் தேவைகளை சந்திக்கிறவர். தேவன் என்னுடைய தேவை என்ன என்று அறிந்திருக்கிறார், அதை நிச்சயமாக சந்திப்பார் என்ற அந்த காலத்திலே பேர் வைத்தான் அவன். அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இருக்கிற தேவையிலே பெரிய தேவை என்னுடைய ரட்சிப்பு என்கிற தேவை. அந்த தேவையை அறிந்திருக்கிறார் தேவன். அதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னாலவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. 2000 வருஷத்துக்கு முன்னால தேவன் அனுப்பினவர் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பதாக, உலகம் உண்டாவதற்கு முன்பாக, நாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக, நாம் பாவம் செய்வோம் என்று தெரிந்து அறிந்து முன்னறிந்து வைத்திருந்த தேவன் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியும் ஏற்படுத்தி வைத்தினார். அவர்தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை மோரியா மலையின் மேலே ஆபிரகாமுக்கு தேவன் தந்தார். ஆகையால் தான் இயேசு சொன்னார் ஆபிரகாமை குறித்து, உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்னை குறித்து அறிந்திருந்தான் என்று, என்னை அறிந்திருந்தான் என்று. அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன இந்த ஆளுக்கு 50 வயசு கூட ஆகல, ஆபிரகாமுக்கு என்ன தெரியும் என்றார். ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? எப்படி பிரசங்கிக்கப்பட்டது? இப்படிதான், அந்த ஆட்டுக்குட்டி என்னைக்கு தேவன் காண்பித்தாரோ அன்னைக்கு அதன் மூலமாக, நான் உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறேன், உனக்காக அடிக்கப்படும்படியாக, உன்னுடைய குமாரனுக்கு பதிலாக, அவனுடைய சாவுக்கு பதிலாக, அவனுடைய சாவை ஏற்றுக்கொள்ளும்படியாக இன்னொரு ஆட்டுக்குட்டியை நான் வைத்திருக்கிறேன். உன்னுடைய குமாரன் வாழட்டும், என்னுடைய குமாரன் சாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணார். அதுதான் ரட்சிப்பை குறித்து ஆபிரகாமுக்கு கிடைத்த பெரிய வெளிப்பாடு. அன்றைக்கு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னது. அது மட்டுமல்லாமல் மூன்றாவதாக அவனுக்கு யூதர்கள் என்ற ஒரு சரீர பிரகாரமான சந்ததி முதலாவது வரும் என்று அர்த்தம். இரண்டாவது கிறிஸ்து என்கிற சந்ததி இவர் மூலமாக உண்டாகும். அவர் நமக்காக பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுவார் என்பதை அவனுக்கு போதிக்கப்பட்டது. மூன்றாவதாக இவன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னதன் மூலமாக புறஜாதிகள் மத்தியிலேயும் புறஜாதிகளும் இந்த ரட்சிப்புக்குள் வருவார்கள், அவர்களும் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுவார்கள் என்று தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். 3 காரியம். யூதர்கள் என்கிற ஒரு ஜாதி கிளம்புவதன் மூலமாக, இரண்டாவது இயேசுவே இவன் மூலமாக வருவார், மூன்றாவது பல புறஜாதிகள், எல்லா விதமான இனஜன மக்கள் மத்தியிலிருந்து ஒரு கூட்டம் ஜனம் இயேசுவை விசுவாசித்து, ஆபிரகாமை போல அவரை விசுவாசித்து, அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பனாயிருப்பான், அவர்களும் ஆபிரகாமின் சந்ததியாயிருப்பார்கள் என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு கிடைச்சிருக்குது. அந்த புறஜாதியாரெல்லாம் விசுவாசித்து ஆபிரகாமின் சந்ததி ஆவதை குறித்து தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பான் என்று. அவனுடைய ஜாதிக்கு மட்டுமல்ல, யூத ஜாதிக்கு மட்டுமல்ல, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பான். ஏனென்றால் அநேக புறஜாதிகள் ஆபிரகாமை போல இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் விசுவாச தகப்பனாக
ஆபிரகாம் விளங்குவான் என்று. அப்படி அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். இப்ப நல்லா கவனிக்க வேணும். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், சரீர பிரகாரமான சந்ததி யூதர்கள், இயேசு என்கிற ஒரு விசேஷமான ஒரு நபர், அவரும் ஒரு சந்ததி மூலமா வருவார். மூன்றாவது, புறஜாதிகள் கூட இவருடைய சந்ததி என்று அழைக்கப்படுவார்கள், அவர்களுக்கெல்லாம் கூட தகப்பனா இருப்பான் என்றால் அநேகர் இயேசுவை விசுவாசிப்பார்கள். இவ்வளவு அடங்கி இருக்குது. உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த வாக்குத்தத்தத்தை வேற எந்த காரணத்துக்காகவும் அல்ல, அதை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, வெறும் கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடினாலே அது விசுவாசித்தான், வேற எந்த ஆதாரமும் கிடையாது. அதை சற்று எண்ணி பாருங்கள். வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே இல்லாமல் கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னாரு. எவ்வளவா இருக்கும்னாரு? யூதர்கள் வருவார்னாரு, இயேசு மூலமா பிறப்பார்னாரு. அது மட்டும் இல்லாமல் புறஜாதிகளுக்கெல்லாம் நீ தகப்பனா இருப்பாய் என்று சொன்னாரு. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் சொன்னது நிமித்தமாக அவன் விசுவாசித்தான், வேற எந்த ஆதாரமே கிடையாது. அதுதான் விசுவாசம். விசுவாசம் எந்த ஒரு ஆதாரத்தையும் கேட்கிறதில்லை, எந்த ஒரு ஆதாரத்தையும் தேடுகிறதில்லை, எந்த ஒரு ஆதாரமும் விசுவாசத்துக்கு தேவையும் இல்லை. இருக்கிறீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தருடைய காரியத்துக்கு வந்தால் அநேக ஆதாரங்கள் தேவை. அவங்களுக்கு ஒரு தேவதூதன் வந்து சொல்லணும், வானம் திறக்கப்படணும், இவங்க ஒரு சொப்பனத்தை காணணும், இல்ல ஏதாவது பளிச்சுன்னு வந்து நின்று ஒரு சத்தம் கேட்கணும். அவ்வளவும் கேட்டாதான் இவங்க விசுவாசிப்பாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது பெரிய ஆவிக்குரிய காரியம் என்று, பெரிய ஆவிக்குரிய அனுபவம் என்று. கிடையாது. விசுவாசம் எந்த ஒரு ஆதாரத்தை தேடுகிறது கிடையாது. தேவன் ஒன்னு சொன்னாரா, நீ சொன்னீர் அது போதும், அது அப்படியே நடக்குன்னு எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன், சுகமானேன். உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுக்கு என்ன ஆதாரம்? சரீரத்தில் பார்த்தா ஆதாரத்தை காணும், சரீரத்தில் பார்த்தா இன்னும் வியாதி இருக்குது. டாக்டர் போய் காமிச்சா அவரும் ஆதாரம் தர்றாரு, வியாதி இருக்குதுன்னு தர்றாரு ஆதாரம். எங்க போனாலும் ஆதாரம் ஏதுவாக எந்த ஆதாரமும் கிடையாது. விசுவாசம் உடனே என்னையா கர்த்தர் எப்படி சொல்லி இருக்காரு, ஆனா ஆதாரங்கள் பார்த்தா எப்படி இருக்குது, எந்த ஏதுவான ஆதாரங்கள் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லுகிறதில்லை. விசுவாசம் எந்த ஒரு ஆதாரத்தை தேடுகிறது கிடையாது, எந்த ஒரு ஆதாரத்தை கேட்கிறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை தான் அதுக்கு ஆதாரம். அந்த விசுவாசத்துக்கு வேற ஆதாரம் தேவையே கிடையாது. இவனுக்கு சொல்லப்பட்ட இவ்வளவு பெரிய காரியங்கள், ஒரு பெரிய ஜாதி எழும்பும், நட்சத்திரத்தை போல மணலை போல கிறிஸ்துவன் மூலமாக வருவார், புறஜாதிகளுக்கு கூட இவன் தகப்பன் என்று, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பான் இவன் என்று சொல்லப்பட்டதுக்கு ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தை கூட கிடையாது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எல்லா பார்க்கிற எல்லா காரியங்களும் அதற்கு எதிர்மாறாக தோன்றுகிறது. எதுவுமே கிடையாது, ஆதாரமே கிடையாது. அந்த நேரத்திலே அவன் விசுவாசித்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வெறும் வசனம் சொல்லுகிறதை வைத்து விசுவாசித்தான். இன்றைக்கு எத்தனை பேர் வசனம் சொல்லுகிறதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத, கர்த்தருடைய வார்த்தையை விட பெரிய ஆதாரம் கிடையாது. கர்த்தர் தம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை காட்டிலும் ஒரு பெரிய ஆதாரம் கிடையாது. கர்த்தர் பொய் சொல்ல முடியாது. அவர் சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும். அவர் சொன்னால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார், நிச்சயமாக அதை செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பி இருக்கலாம். அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது ஆதாரங்களை தேடுகிறது கிடையாது. ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஐயா கர்த்தர் எனக்கு இப்படிலாம் சொல்லி இருக்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா என்னை பற்றி? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி? உங்களுக்கு என்னையா சொன்னாரு?
இப்படியே அலைஞ்சிட்டு திரியிற ஒரு கும்பல் இருக்குது. உங்களுக்கு என்னையா சொன்னாரு கர்த்தர்? என்னை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன சொன்னாரு, உங்களுக்கு என்ன சொன்னாருன்னு ஊரெல்லாம் கேட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கும்பல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது ரொம்ப பெரிய ஒரு ஆவிக்குரிய தன்மை என்று. இப்படியே கேட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரு, உங்களுக்கு என்ன சொன்னாருன்னு. அதாவது இவங்களுக்கு சொல்லிட்டாராம். ஆகையால இவங்க சொன்ன இவங்கள்ட்ட கர்த்தர் சொன்னாருன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் தேடுறாங்க. இவங்க வேற யார்ட்டையும் சொல்லியிருக்காரா, இன்னும் யாராவது 2 பேர்கிட்ட சொன்னாருன்னா கன்ஃபார்ம்டா எடுத்துக்கலாம் இதை அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அப்புறம் என்ன கான்ஃபர்மேஷன்? எங்க சொல்லியிருக்காங்க? கர்த்தர் சொன்னதுக்கு கான்ஃபர்மேஷன் வேணுமா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அது கான்ஃபர்மேஷனே தேவை கிடையாது. அது கான்ஃபர்மேஷன் தேட சொல்லல, அது கான்ஃபர்மேஷன் கேட்க சொல்லல, கான்ஃபர்மேஷனுக்காக ஊரெல்லாம் தேடி அலைய சொல்லல. கர்த்தர் சொன்னார்னா பேசாம இருக்க வேண்டியதான், அது கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொன்னதுக்கு எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லை. விசுவாசம் கர்த்தர் சொன்னா அப்படியே நம்புகிறது. சூழ்நிலைகள் சாதகமா இல்லாதிருந்த போதிலும், சூழ்நிலைகள் பார்க்கும்போது அதை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக ஒன்றும் இல்லாதிருந்த போதும் கர்த்தர் சொன்னபடியினாலே விசுவாசம் அப்படியே பேசாம இருக்கிறது. ஏன்னா கண்டிப்பா கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் விசுவாசம். பாருங்க, ஆபிரகாமுக்கு அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அதை நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லை, எதுவுமே கிடையாது. ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார். பாருங்க, விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. ஹோப் அண்ட் ஃபெய்த் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்பிக்கை என்று சொன்னால் நிறைய பேருக்கு வழங்குகிறது இல்லை. ஆகியால் இப்படி சுலபமாக நான் சொல்லுகிறேன். நம்பிக்கை என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஒரு கோல், ஒரு குறிக்கோள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு கோலை கொடுத்து விட்டார். இப்படிதான் இருப்பாய், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று ஒரு நம்பிக்கையை வரைந்து காட்டிவிட்டார். நட்சத்திரங்களை காட்டிவிட்டார், மணலை காட்டிவிட்டார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று ஒரு கோல் அவனுக்கு முன்பாக வைத்து விட்டார். இப்பொழுது அந்த கோலை நோக்கி அவன் போய் கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லிவிட்டார், அதுதான் அவனுடைய கோல். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். பாருங்க, சிலர் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். எப்படி நம்பிக்கை இழக்கிறார்கள்? நம்பிக்கை எப்படி இழக்கிறார்கள்னா, கர்த்தர் அவர்களை குறித்த சொன்ன அந்த வார்த்தைகளை, அவர்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று அவருடைய சுகத்தை குறித்தும், விடுதலை குறித்தும், சந்தோஷத்தை குறித்தும், செழிப்பை குறித்தும் கர்த்தர் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்களை கோலாக வைத்துக் கொண்டு செயல்படாமல் அவர்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள். கோல் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அநேக வாலிபர்கள் இங்க இருக்கிறீங்க. வயோதிபர்களுக்கும் இது பொருந்தும், வாலிபர்களுக்கும் ரொம்ப முக்கியமா இது பொருந்தும். வாழ்க்கையில ஒரு கோல் இருக்கணும். எங்க போறோம் தெரியணும். இதுதான் என்னுடைய கோல் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு கோல் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல் நாம் என்னவா இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை குறித்த ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ்வது வெறுமையான வாழ்க்கை. அது விசுவாச வாழ்க்கை கிடையாது. விசுவாச வாழ்க்கைக்கு எப்பொழுதும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது, அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த குறிக்கோள் எங்க இருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஆபிரகாமுக்கு ஒரு குறிக்கோள் கொடுக்கப்பட்டது. என்ன குறிக்கோள் அது? என்ன கோல்? நீ உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் இருக்கும், இதுதான் குறிக்கோள். அப்ப அந்த குறிக்கோளை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். குறிக்கோள் இல்லைனா வாழ்க்கை வெறுமையாகி விடுகிறது. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், கர்த்தரை பின்பற்றுகிறார்கள், எல்லா வாஞ்சியும் இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தை குறித்து சரியாக அறிந்து கொள்ளாதபடினாலே அவருடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. விசுவாசத்தை குறித்து நான் கற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு அன்றையிலிருந்து எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. அந்த குறிக்கோளை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறேன். அதுதான் பெருசு. அதுதான் கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கை குறித்து. அது நிறைவேற வேண்டும். அது நிச்சயமா கர்த்தர் செய்வார். நான் இப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நான் நடந்து போய்கொண்டே இருக்கும்போது அந்த குறிக்கோள்கள் ஒவ்வொன்றாக என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நான் காண முடியும். கர்த்தர் குறிக்கோளை கொடுத்திருக்கிறார். அந்த குறிக்கோளை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். அநேகர் பாருங்க, விசுவாசிகள் குறிக்கோள் இல்லாம வாழ்றதுனால தான் அவங்க செய்யறது எல்லாமே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு
கர்த்தருடைய வார்த்தையை எப்படி வாசிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் வாசிக்கணும், ஏதோ கொஞ்சம் சில காரியங்களை புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் நினைக்கிறார்களே ஒழிய, இந்த வார்த்தையை வாசித்து விட்டு இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்கிறதை இந்த வேதவசனம் போதிக்கிறது. இதை என் கண் முன்னால வைத்து நான் அப்படி மாறுற வரைக்கும் இதுதான் என்னுடைய குறிக்கோளா இருக்கும் என்று அப்படி வாழுகிறது கிடையாது. ஆனா எனக்கு முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வாசிக்கும் போதெல்லாம் இது என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அப்படிதான் இருக்க வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கிறது. முதல் பக்கத்தில் வாசிக்கிறோம், ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அருமையான ஒரு இடத்துல தேவன் மனுஷனை வைத்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு குறைவில்லாமல் வைத்தார். அதை வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுகிறது, என்னுடைய வாழ்க்கையும் ஏதேன் தோட்டத்தை போலதான் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல அழகானதாய், அற்புதமானதாய், குறைவில்லாததாய், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாய், சகல நிறைவும் பெற்றதாய், அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கணும்? ஏதேன் தோட்டத்தை போல இருக்கணும், நன்மையானதாய் இருக்க வேண்டும், அருமையானதாய் இருக்க வேண்டும். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படித்தான் மனுஷனை இருக்க விரும்புகிறார் என்பது எனக்கு திட்டவட்டமாய் விளங்குகிறது. அது என்னுடைய குறிக்கோளாய் மாறுகிறது. என்னுடைய கோல் அது. அதான் நம்பிக்கை. நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்த போதும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தா அதுக்கு ஏதுவா எதுவும் தெரியல, ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நம்பிக்கையை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. என்ன நம்பிக்கையை ஊட்டிக்கொண்டிருக்கிறது? நீ ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பாய், உன் மூலமாக கிறிஸ்து தோன்றுவார், உன் மூலமாக எழும்பக்கூடிய ஜாதி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலைப் போலவும் இருக்கும் என்று அவனுக்கு நம்பிக்கை உள்ள வைத்துக் கொண்டே இருக்கிறான். அந்த நம்பிக்கை இழக்கவே கூடாது. பாருங்க, சுகமில்லாது இருக்கிறவங்க, சரீரத்தில் வியாதியிலே அவதிப்படுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அநேக நேரத்தில் நம்பிக்கை இழந்துடுறாங்க. எப்படி நம்பிக்கை இழக்கிறாங்க? நம்பிக்கை எப்படி இழக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சுகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் விட்டு விடுகிறார்கள், அதை கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன் மத்தியிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரண படுத்துவேன். எல்லாம் சொல்றீங்களா? ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்குதா இல்லையா? ஆனா அநேகர் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் நடுவில். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் அவர். உன் நோய்களை ஏற்றுக்கொண்டு உன் வேதனைகளை சுமந்து தீர்த்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை முன்னால வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை வைத்து இதை பார்த்து கொண்டே, இதுதான் குறிக்கோள், இதுதான் நாம் சென்று அடைய வேண்டிய குறிக்கோள் என்று இதை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டுமே தவிர, இதை என்றைக்கு விட்டு விடுகிறோமோ, இதை என்றைக்கு கவனிக்காமல் விட்டு விடுகிறோமோ, நம்முடைய வெறும் நோயையும் நம்முடைய வேதனையும் மட்டும் பார்க்கிறோமோ, அன்றைக்கு நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம். உங்களுக்கு இருக்கிற நோயையும் பலவீனத்தையும் வியாதியும் பார்த்து கொண்டே இருந்தால் என்ன ஆகிவிடும்? நம்பிக்கை இழந்து விடுவீர்கள். அதனால தான் எதை பார்த்து கொண்டிருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்தம். அவர் சொல்லுகிறது என்ன? நான் எப்படி சுகமான என்று வேதவசனம் சொல்லுகிறது. சுகம் இருக்கு என்று வேதவசனம் சொல்ற, அதை பார்த்து கொண்டே இருக்கும் போது என்ன ஆகிறது? சரீரத்தில் சுகமும் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் விசுவாசம் இப்படிதான். எந்த சூழ்நிலைக்கும் விசுவாசம் இப்படிதான். வியாபாரத்திலும் இப்படிதான், செய்யற தொழிலும் இப்படிதான், செழிப்பு வந்தா இப்படிதான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதையே நாம் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதுதான். என்னுடைய செழிப்பை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலனை தருகிறவர். நான் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுகிறதா இல்லையா கர்த்தருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை செழிப்பை குறித்து சொல்லுகிற சகல வாக்கு தத்தங்களையும் எடுத்து வாசித்து அதை எண்ணி பாருங்கள். அதை குறிக்கோளா வைத்துக் கொள்ளுங்கள். கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலனை தருகிறார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இதையே முன்னால வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். பார்க்கிறதுக்கு எல்லாம் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். தேசமே பஞ்சத்தில் இருக்கும், தேசமே மோசமான நிலையில இருக்கும்.
ஆனா நாம தேசத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நாம் செழிப்படைவோம், ஆசீர்வாதம் அடைவோம் என்கிற நம்பிக்கைக்கு ஏதுவாக எதுவுமே காணப்படாதிருந்த போதிலும், எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இருந்த போதிலும், கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நான் இப்படித்தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய குறிக்கோள், இங்கதான் போறேன். ஒருத்தர் சொன்னாரு, என்னையா இது செழிப்பா இருக்கிறதா வாழ்க்கையில குறிக்கோளா? மோட்சம் போறது இல்லையா குறிக்கோளா இருக்கணும்? செழிப்பா இருக்கிறதா குறிக்கோள்? என்ன மோட்சம் போறது குறிக்கோளா இருக்கணும்? அப்ப ஜெபம் பண்ண வேண்டியதான், சீக்கிரமா மோட்சம் போன ஆண்டவரே. ரொம்ப நாள் உலகத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீடித்த நாளாய் இந்த உலகத்துல வாழணும்னு, முழு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழணும்னு. இந்த உலகத்துல முழு வாழ்க்கை வாழ்றதுன்னா பஞ்சத்தில் அடிபட்டு வாழ விரும்பல, ரொம்ப கஷ்டம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? பஞ்சத்தில் அடிபட்டு இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் வாழ்றதுன்னா நல்லா வாழ்ந்துட்டு போறது. குறிக்கோள் அவர் வார்த்தை சொல்லுது, நான் அப்படிதான் இருக்கணும்னு. நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலனை தருகிறார், எனக்கு குறைவில்லை என்பதை வேத வசனம் சொல்லுகிறது. அதுதான் குறிக்கோள். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட நான் அதை விசுவாசிப்பேன் என்று சொல்லி அதை பிடித்துக் கொள்ள வேண்டியதான். எல்லாமே அப்படிதான் வாழ்க்கையில. எல்லாமே விசுவாசம் என்று வந்தால் எதை பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசிக்கிறோமோ அதை குறித்த வாக்கு தத்தங்களை நாம் பிடித்துக் கொண்டு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். ஐந்தாவது பிரின்சிபலை பார்ப்போம். நாலாவது நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் விசுவாசித்தான். விசுவாசம் நம்புகிறதுக்கு எதுவும் ஏது இல்லாதிருந்த போதும் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறது என்று சொன்னேன். ஐந்தாவது, எதிர்மறையான ஆதாரங்கள் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பதே விசுவாசம். Faith believes in the word of God even in the presence of contrary circumstances or evidences. எதிர்மறையான ஆதாரங்கள், ஆதாரம் இல்லாம இருக்கிறது ஒண்ணு, எதிர்மறையான ஆதாரங்கள் இருக்கிறது ஒண்ணு. ஏதுவா நம்புகிறதுக்கு ஏதுவா ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அது ஒரு காரியம். ஆனால் நான் நம்புகிறதுக்கு நேர்மாறாக எதிர்மறையாக சில காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காரியம். அப்படி இருந்த போதும் தேவனுடைய வார்த்தை சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தானாம். ஆபிரகாமுக்கு நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தது என்று மட்டுமல்ல, அவன் நம்புறதுக்கு ஆப்போசிட்டா நடந்து வந்தது. பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறான், பிள்ளையே கிடைக்கல, வயசாகிட்டே போகுது, வயசாகிக் கொண்டே போகிறது. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோம 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனான போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எண்ணாதிருந்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்முடைய பிரச்சனைகளை நாம் எண்ணக்கூடாது, நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்க்க கூடாது, நம்முடைய பிரச்சனைகளை கவனிக்க கூடாது என்ற அர்த்தமா? அப்படி சொன்னோம் என்றால் நாம் தவறான காரியங்களை போதிக்கிறவர்களாய் விடுவோம். அப்படி சொன்னோம் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை எப்படியாவது மறக்கலாம் நினைக்கிறாங்க. பாருங்க ஜனங்க, சிலர் குடிச்சு மறக்கலாம் நினைக்கிறாங்க. பிரச்சனை வந்ததுன்னா குடிச்சு மறக்கலாம் நினைக்கிறாங்க. குடிச்சா மறந்துடும் அவங்களுக்கு நினைப்பு. எங்க மறக்குது? குடிச்சோன்னா இன்னும் அக்ரவேட் ஆயிடுது. அது மறக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுக்கிறார்கள். பிரச்சனைகளை மறக்கிறதுக்கு எப்படியா மறந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது கிறிஸ்தவ மார்க்கத்தின் வழி அல்ல, வேத வசனத்தின் வழி அல்ல. என் பிரச்சனையெல்லாம் எப்படியாவது மறந்துட்டு, எப்படியாவது என் பிரச்சனையெல்லாம் நான் எண்ணாம இருந்துட போறேன். சிலர் நினைக்கிறாங்க, நான் 1ல இருந்து 10,000 வரைக்கும் எண்ணுனா இந்த எண்றதுலயே பிஸியா இருப்பேன், என் பிரச்சனை எல்லாம் மறந்துடுவேன். கிடையாது. அது வேற மதங்கள்ல அது அப்படி இருக்கலாம், அப்படி சொல்லி தரலாம். உட்கார்ந்து நீ அதை என்னைக்காத, இதை எண்ணிட்டு 1 2 3 ஏதாவது மந்திரம் ஓதிட்டு. கிறிஸ்தவத்தில் அப்படி நாங்கள் போதிக்கிறது கிடையாது. பிரச்சனையை மறக்கிறதுக்காக எங்க ஏதாவது மந்திரம் ஓது அல்லது இதை எண்ணு, இப்படி பண்ணு, உன் எண்ணத்தை செலுத்து, அப்படிலாம் சொல்றது கிடையாது. கிறிஸ்தவத்தில்
பிரச்சனையை மறக்க சொல்லி தருகிறது கிடையாது. பிரச்சனையை நேரடியாய் சந்தித்து அதை மேற்கொள்ள சொல்லி தருகிறது தான் கிறிஸ்தவ வேதம். இருக்கிறீங்களா? Christianity is not a way of escapism. It is a way to confront all our problems and to overcome them. பிரச்சனைகள்ல இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடுறது, எப்படியாவது இதை மறந்து விடுறது, எப்படியாவது இதை எவேட் பண்றது, அதாவது மனசுக்கு கொண்டு வராம எப்படியாவது புறம்பே வச்சிடுறது, எப்படியாவது இதை மறந்து வாழலாம் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்தின் வழி அல்ல. அப்படி வாழ்ந்தால் தோல்வியை நாம் அடைவோம். ஒரு பிரச்சனையை இல்லாதது போல் நாம் எண்ணுகிறபடினாலே அது இல்லாமல் போய்விடுகிறது கிடையாது. அது பின்னாலே எல்லாம் வந்து சேர்ந்துரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கடன் இருக்குது, 50,000 ரூபாய் கடன் இருக்குதுன்னா, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஆகியால் இந்த 50,000 ரூபாய் கடன் இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன், இல்லாது போல நான் நடந்துக்கிறேன் தானே வேதம் சொல்லுது. எண்ணாது இருந்தான்னு சொல்லுது. ஆகியால் இந்த 50,000 ரூபாய் நான் நினைச்சே பார்க்கல. நீங்க நினைச்சு பார்க்காத இருக்கிற ஒவ்வொரு நாளும் வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். ஹலோ, நான் ஒரு மாசமா அதை நினைச்சு பார்க்க கூட இல்ல பாஸ்டர், எண்ணாது இருந்தான் இருக்குது. ஆகியால் நான் எண்ணவே இல்லை. ஆனா காசை எண்ணி எண்ணி கொடுக்கணும். பிறகு என்றதுதான் நல்லது, எண்ணம் இருக்கிறது நல்லது இல்ல. என்ன சொல்லுகிறது இங்க? ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது, being not weak in faith he considered not his own body என்று இருக்கிறது. ஆத்தரைஸ்ட் வெர்ஷன்ல, ரிவைஸ்ட் வெர்ஷன்ல being not weak in faith he considered his own body இருக்குது. நாட் என்ற வார்த்தையை விட்டுட்டாங்க. எண்ணாது இருந்தான்றதுக்கு பதிலா எண்ணிக்கொண்டிருந்தான்னு தான் இருக்குது அங்க. சில மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல, மூல பாஷையில முதல்ல எழுதப்பட்ட அந்த பிரதிகளிலே, 4 பழைய பிரதிகளிலே எண்ணாதிருந்தான்றதுக்கு போல எண்ணிக்கொண்டிருந்தான் தான் இருக்குது என்று சொல்றாங்க. ஆனால் என்ன அர்த்தத்தோட சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதான போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என்ன அர்த்தம்? அவனுடைய பிரச்சனையை அவன் மறக்க முற்படவில்லை. அந்த பிரச்சனையை இல்லாது போல அவன் இருந்து கொள்ளவில்லை. ஊரெல்லாம் போயிட்டு எனக்கு ஒன்னும் வயசாலையா, யாரையா வயசாச்சுன்னு சொன்னது, எனக்கு 25 வயசு பையன் மாதிரி இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. வயசு 99 ஆகுது. அமெரிக்காவில் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு நீக்ரோ ஒரு முறை கல்ற தோட்டத்தை அப்படியே பெருக்கிட்டே இருந்தாராம். ஒரு கல்றைய பெருக்கிட்டே இருக்கும்போது ஒரு கல்ற பக்கத்தில் வந்தாராம். நாட் டெட் பட் asleep அப்படின்னு போட்டிருந்துச்சான். சாகவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு போட்டிருந்துச்சான் கல்றையில. சொன்னானா, he sure ain't fooling nobody but himself. இவன் தன்னைத்தானே ஏமாத்திக் கொள்ளுகிறான் என்று சொன்னான். அதை பார்த்துட்டு தூங்கவில்லை, மரிக்கவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறான் எழுதி இருக்கிறத பார்த்துட்டு இவன் வேற யாரும் இல்ல, தன்னைத்தானே ஏமாத்திக் கொள்ளுகிறான் என்று சொல்லிட்டு போனான் அந்த நீக்ரோ. அது போல இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. எப்படி இருக்குது? அவர்கள் விசுவாசம்னா தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? 99 வயசான பிறகும் நான் வந்து இல்ல, எனக்கு 25 வயசு மாதிரி தான் இருக்குது, 25 வயசு தான் நான் அப்படின்னு சொல்றது இல்ல விசுவாசம். விசுவாசம் என்ன? 99 வயசு ஆகி சரீரம் சுருங்கி போய் செத்து போனது போல ஆயிருந்தாலும், அது கண்ணுக்கு தெரிந்தாலும், அது தினந்தோறும் கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஞாபகம் வந்தாலும், அதன் மூலமாக விசுவாசத்திலே பலவீனமாகிறது கிடையாது. ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் வந்து வெறும் பிரச்சனைகளை மட்டும் பார்க்கிறது இல்ல, பிரச்சனைகளுக்கு அப்பாலே தேவனுடைய வார்த்தையும் அவன் காண்கிறான். பிரச்சனைகளை பார்க்கிறான், தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறான். பிரச்சனை சொல்லுது சுகம் இல்லைன்னு, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி. பிரச்சனை சொல்லுது எனக்கு வியாதி இருக்குதுன்னு, வேதனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் என் நோய்களை ஏற்றுக்கொண்டு என் வேதனைகளை சுமந்தார் என்று சொல்லுகிறது. பிரச்சனை வியாதி சொல்லுது, டாக்டர் சொல்றாரு இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பேன்னு. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ரெண்டுத்தையும் பார்க்கிறான். பிரச்சனைகளை அவன் பார்க்காமல் விட்டு கிடையாது, பார்த்து விட்டு இதை விட பெருசு ஒண்ணு இருக்குது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் அவர் வாக்குத்தத்தம் பண்ண வார்த்தை இருக்குது, நான் அதை நம்புகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தில் பலவீனமாகாமல் அதை விசுவாசித்து விசுவாசத்தில் முன்னேறி செல்கிறான். அதுதான் விசுவாசம்.
விசுவாசம் என்பது பிரச்சனையிலிருந்து மறந்து அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் பாக்குறது இல்ல. விசுவாசம் என்பது பிரச்சனையை நேரா பார்த்து, ஆம் இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி செய்வேன். கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு பலன் உண்டு என்று, கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு சுகம் உண்டு என்று, கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு விடுதலை உண்டு என்று. கர்த்தருடைய வார்த்தையை நான் பார்க்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை இதற்கு மேலானது என்று சொல்லி அதை பிடித்துக் கொள்கிறான். அதுதான் அங்க நிறைய பேர் விசுவாசம் என்றால் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு காரியம் என்ன நினைக்கிறார்கள், விசுவாசம் என்று சொன்னால் சந்தேகமே, சந்தேகத்தால் தாக்கப்படுகிறவர்கள் எல்லாருக்கும் விசுவாசம் இருக்காது என்று. சந்தேகம் அவ்வப்போது வந்தால் விசுவாசம் இருக்க வழி இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. அநேகருக்கு சந்தேகம், எவ்வளவு பேர் பரிசுத்தவான்களுக்கு சந்தேகம் அவ்வப்போது வந்திருக்கிறது. சந்தேகம் அவர்களை வந்து தாக்கி இருக்கிறது, சந்தேகம் அவர்களை வந்து மேற்கொள்ள பார்த்திருக்கிறது. ஆனால் அவர்கள் சந்தேகத்தை மேற்கொண்டார்கள், அவர்கள் தான் விசுவாசிங்க. சந்தேகம் வந்ததுனால விசுவாசம் இல்லாம போயிடல, சந்தேகம் வரும். ஆனா சந்தேகம் வந்தா சந்தேகத்தை மேற்கொள்ளுகிறவர்கள் தான் விசுவாசிகள். ஆகையால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும், நாம் விசுவாசிக்கிறதுக்கு நேர்மாறாக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், அதை நமக்கு தெரிகிற அளவில் நாம் பார்க்கக்கூடிய அளவில் நடந்து கொண்டிருந்தாலும், அதை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும், நாம் அதை தாண்டி இன்னொன்றை பார்க்கிறோம், கர்த்தரை பார்க்கிறோம். அதை தாண்டி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். அதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கிறோம். அதுதான் விசுவாசம். எண்ணாதிருந்தான்னு சொன்னா அப்படி உட்காந்துட்டு மந்திரம் ஓதிட்டு இருக்கிறது இல்ல. எண்ணாதிருந்தான்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை பெருசா எண்ணுகிறான். இது ஒன்றும் கிடையாது அவனுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை வைத்து பார்க்கும்போது காணப்படுகிற ஆதாரங்கள் ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன பண்ண ஆபிரகாம்? தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று சொன்னா, அதை அவன் பெரிய ஒரு பொருட்டாக, குழந்தை பெருக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக அவன் நினைக்கவில்லை, அப்படி எண்ணவில்லை. அதை குறித்து தினந்தோறும் போயிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு, ஐயோ நான் இவ்வளவு வயசாயிடுச்சே, என் மனைவிக்கும் கற்பம் செத்தும் போச்சு, கிளவி ஆயிட்டா, எங்களுக்கு இனிமே எப்படி குழந்தை பிறக்க போகுது, இதெல்லாம் நடக்காத காரியம்னு சொல்லல. அவன் பார்த்துட்டு சரீரம் பார்த்தா மோசமா இருந்தாலும் அவன் அதை அப்படி எண்ணவில்லை. ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகையால் நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பேன், என்னுடைய மனைவி அநேக ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாள், இப்படிதான் அது அப்படின்னு சொல்லி அப்படி எண்ணிக்கொண்டிருந்தான். இந்த பிரச்சனையை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணுகிறது இல்லை. அப்படிதான் நாமும் பிரச்சனையை கவனிக்காம விடுறதில்லை. பிரச்சனையை கர்த்தருடைய வார்த்தையோடு வைத்து பார்க்கும்போது இந்த பிரச்சனை கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டு என்று. கர்த்தருடைய வார்த்தை இந்த பிரச்சனையை விட மேலான ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. இந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு போறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கு நிலை நிற்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறது தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை குறித்து 20ஆம் வசனம், வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஆங்கிலத்தில் அழகா சொல்லி இருக்குது, he did not stagger at the promise of God, did not stagger at the promise of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நல்லா கவனிங்க, சந்தேகம் வரும்போது ரெண்டு வழியில வருது. ஒன்னு, சந்தேகம் வரும்போது என்ன சொல்லுது, உன் பிரச்சனையை பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பாருன்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் மேல பார்க்க சொல்லி அதை மேல கவனத்தை செலுத்த வைத்து, இது இவ்வளவு கஷ்டம், இது இவ்வளவு ஆகாது, இவ்வளவு முடியாது என்று உங்களுடைய பிரச்சனைகள் மூலமாக ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. சந்தேகம் உங்கள் பிரச்சனைகளை உபயோகப்படுத்துகிறது. உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து அதன் மூலமாக நீங்கள் மலைத்து போய்விடுகிறீர்கள். எப்படி இது நடக்கும், எப்படி இதுல இருந்து விடுதலைப்பட போறேன், அது ஒரு பக்கம். சந்தேகம் ரெண்டாவது இன்னொரு வழியில வருது. நீங்க பிரச்சனையை நான் பெருசா எண்ண மாட்டேன், பிரச்சனை பெருசல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் பெருசுன்னு சொல்லிட்டீங்கன்னா சந்தேகம் வேற ஒரு விதத்துல வருவது. அது என்ன விதம்? பிரச்சனையை பார்க்க சொல்றதுக்கு பதிலா இப்ப சந்தேகம் என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை பார்ப்பா, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், இதெல்லாம் நடக்குமா, என்ன கொஞ்சமா நஞ்சமா சொல்லியிருக்காரு அவரு. உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னா அது எவ்வளவா இருக்கும், வானத்தின் நட்சத்திரம்ன்றாரு, பூமியின் மணல் கடல் மணல் போல இருக்குன்றாரு.
இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் நடக்குமா? பாருங்க, சாத்தான் பொல்லாத ஆளு. பிரச்சனையை பார்த்து நீங்கள் விசுவாசத்தை இழக்க வேணும் என்று பார்க்கிறான். நீங்க பிரச்சனையை பார்க்க மாட்டேன், நான் பிரச்சனையை பெருசா எண்ண மாட்டேன், பிரச்சனையை ஒரு பொருட்டா எண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்றான்? அப்ப வாக்குத்தத்தத்தை பாருன்றான். அதுலயே சந்தேகத்தை உண்டாக்குறான். வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்குது. வாக்குத்தத்தம் டூ மச். வாக்குத்தத்தம் சொல்றது நடக்குமா? இது ரொம்ப உயர்வான வாக்குத்தத்தமா இருக்குது, ரொம்ப மேன்மையா இருக்குது. இது நம்ப கூடாததாக, நம்பத்தகாத ஒரு வாக்குத்தத்தமா இருக்குது. இது நடக்குமாங்கிறதுல சந்தேகம் என்று அப்படி வாக்குத்தத்தத்தை காண்பித்து சந்தேகத்தை உண்டாக்குறான். அததான் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நல்லா கவனிங்க, 19ஆம் வசனத்துல சரீரத்தை பார்த்து சரீரம் செத்து போனது என்று எண்ணி, தன்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போனது என்று எண்ணி சொல்லி அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். 20ஆம் வசனத்துல வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஒன்று தன்னுடைய பிரச்சனையை பார்த்து சந்தேகப்படுறது, இன்னொன்று கர்த்தருடைய வாக்குத்தத்தமே ரொம்ப பெருசா இருக்குது, இது நடக்குமா என்று சந்தேகப்படுறது. ரெண்டு விதமான சந்தேகமும் ஆபிரகாம் மேற்கொண்டான். ஒன்னு, தினந்தோறும் சரீரத்தை பார்க்கறான், மனைவியுடைய சரீரத்தை பார்க்கறான், செத்து போயிருக்குது, கற்பம் செத்து போயிருக்குது, இருந்தாலும் நான் இதை ஒரு பொருட்டா என்னல, கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக்கும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி தீர்மானம் பண்ணான். இரண்டாவது, வாக்குத்தத்தத்தை பார்க்கறான், அது ரொம்ப பெருசா இருக்குது, இது நம்ப முடியல, கடலத்தனையா நட்சத்திரம் கணக்குல புறஜாதிகளுக்கெல்லாம் தாப்பனா இருப்பேன்னு சொல்றான், அநேக ஜாதிகளுக்கு தாப்பனா இருக்கின்றாரு, இது நம்பவே முடியல, எப்படி நடக்க போகுது, இது ஏது நடக்க போகுது என்று அதையும் அவன் மேற்கொள்ளுகிறான். ஸ்டாகர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மனுஷன் தனக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே வாதாடி கொள்ளுகிறது. ஒரு பக்கம் சொல்றான், ஆம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்குது இது நடக்கும். இன்னொரு பக்கம் அவனுடைய மனது சொல்லுகிறது, இல்ல இது எப்படி நடக்கும், இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், இவ்வளவு அற்புதமா சொல்லி இருக்குது, இது பெரிய ஒரு மிரக்கல் நடந்தாதான் இது நடக்கும், இது ஒரு பெரிய வானத்தையும் பூமியை அசைக்கிற அற்புதமா இருந்தாதான் இதனுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று இன்னொரு பக்கம் சொல்லுகிறது. இப்படியே மனுஷன் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஊசலாடுகிறான். எந்த ரெண்டுத்துக்கு நடுவில்? ஒரு பக்கம் ஆம் இது நடக்கும் என்கிற விசுவாசம், இன்னொரு பக்கம் இது நடக்காது என்று தன்னுடைய மனம் சொல்லுகிறது. அவன் அப்படியே அங்கேயும் இங்கேயும் ரெண்டு பக்கமும் ஊசலாடி கொண்டிருக்கிறான். அப்படி செய்யாமல் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று எழுதியிருக்கிறது. சந்தேகப்படாமல் என்று சொன்னால் சந்தேகத்தை மேற்கொண்டு, சந்தேகம் வரும்போது அதை சந்தித்து அதை மேற்கொள்ளுகிறவனாயிருந்தான். ரெண்டு விதமான சந்தேகத்தை மேற்கொண்டான். பிரச்சனையின் மூலமாக, அதை கவனிக்கிறதன் மூலமாக வருகிற சந்தேகம், பிறகு தேவனுடைய வார்த்தை அவ்வளவு மேன்மையான வார்த்தை, அதை கவனிக்கிறது மூலமாக வர்ற சந்தேகம். ரெண்டு சந்தேகத்தை மேற்கொண்டு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நிச்சயமாய் செய்வார், கர்த்தர் சொன்னது அப்படியே ஆகும், கர்த்தர் பொய் உரைக்க மாட்டார், அவர் சொன்னது அப்படியே நிச்சயமாய் நடக்கும் என்று முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாய் நம்பினான். முழு நிச்சயமாய் நம்பினான். விசுவாசம் என்பது ஏதோ ஒன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, ஏதோ ஒன்னு நடக்கலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறது இல்லை. நிச்சயமாக அது அப்படித்தான் நடந்து முடிந்து விட்டது போல அதை தன்னுடைய கணக்கில் எடுத்துக்கொண்டு அப்படி வாழுவது. கர்த்தருடைய வார்த்தை சொன்னா அது நடந்துட்டது போலதான், அது நடந்து முடிந்தது போலதான் என்று சொல்லி எண்ணி அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, அதுதான் விசுவாசம். அப்படி செய்து கொண்டிருந்தான் நாம் ஆபிரகாம். நடந்து முடிந்ததாக எண்ணி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ற வாழ்க்கையில் நிச்சயமாய் நடந்து முடிந்தது என்று எண்ணி அப்படி தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை விசுவாசித்திருக்கிறான். யூத சந்ததி எழும்பும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தோன்றுவார், புறஜாதிகள் கூட இவன் மூலமாக விசுவாசித்து, இவனை போல விசுவாசித்து பெரிய இவன் புறஜாதிகளில் பல ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பான் என்றெல்லாம் விசுவாசித்தான். அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை விசுவாசித்தான். இயேசு வருவார் என்றும், நமக்காக ரத்தம் சிந்துவார், அடக்கம் பண்ணப்படுவார், உயிர் தெழுவார், எல்லாத்தையும் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் இப்படிப்பட்டதுதான். விசுவாசம் ஏதுவில்லாத சூழ்நிலைகள் இருந்த போதும், விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக ஒன்றுமில்லாத இருந்த போதும் நம்பிக்கையோடு விசுவாசிப்பதுதான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பது. நேர்மாறான சூழ்நிலைகள், எதிர்மாறான சூழ்நிலைகள் இருந்த போதும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதுதான் விசுவாசம்.
அப்படி ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே தலைவணங்கி நாம் கண்களை மூடி நாம் நிற்போம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையிலே பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வாழ்க்கையின் சவால்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது என்ன என்பதை நீங்கள் முடிவு பண்ணினீர்களா? அது முடிவு பண்ணலன்னா விசுவாசத்துக்குள்ளே இன்னும் வரல, விசுவாசிக்கவே ஆரம்பிக்கல, உங்களுடைய அற்புதத்துக்கு வித்திடவில்லை இன்னும். உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் என்கிற அற்புதத்திற்கும் பலவிதமான பொருளாதார அற்புதங்களுக்கும் இன்னும் பலவிதமான அற்புதங்களுக்கும் நாம் விதையை விதைக்க வேண்டும். விதையை விதைக்க வேண்டும். அற்புதம் நடக்கும்னா விசுவாசத்தில் அது ஆரம்பிக்க வேண்டும். விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் விசுவாசத்திலே அது ஆரம்பிக்க வேண்டும். எங்க ஆரம்பிக்குது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக தான் அது ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு என்ன தேவை இன்றைக்கு? கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை பாருங்கள். அதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்னத்தை அறிவிக்கிறது என்பதை பாருங்கள். அதை பார்த்து அதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, அதுதான் குறிக்கோள். கடனிலே பலவிதமான பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள், குறிக்கோள் ஒன்று இருக்க வேண்டும். இந்த கடனிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும், விடுதலை பெற வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தருடைய சித்தம் நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பது, அதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை அறிந்து அதை குறிக்கோளாக வைத்து அந்த குறிக்கோளை நோக்கி நாம் செல்ல வேண்டும். எல்லா விதத்திலும் எப்படிதான்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பா என்று சொல்லி இருக்கிறது. அது பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உனக்கு ஒரு குறைவும் இருக்காது என்று. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று. அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். அதை முன்னால நாம் வைப்போம். அதுதான் நம்முடைய குறிக்கோள். விசுவாசத்தில் அதற்கு முன்னேறி செல்லுவோம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய பிரச்சனைகளுக்காக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுகிறது எண்ணி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய பிரச்சனைக்கான வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை எண்ணி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத தேவனே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுகத்தின் வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். செழிப்பின் வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தரித்திர சாப கட்டுகள் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தில். இருக்கும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சாபமானபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாகும்படியாக, சாபம் எங்களை விட்டு நீங்கும்படியாக நீர் எங்களுக்காக சாபமானபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர், ஆசீர்வாதம் எங்களுடையது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம், சந்தோஷத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், சமாதானத்துக்காக, நிம்மதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இன்னும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை நான் இன்னும் அறியாமல் இருக்கிறேன். இயேசு என்ற உள்ளத்தில் வந்து இன்னும் வாசம் பண்ணவில்லை. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும். இந்த விசுவாச வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும். நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு ரட்சிப்புக்கு என்று உங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட போகிறேன், இன்றைக்கு என்னை இயேசுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசு வண்டியில் வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். மற்றும் தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். மற்ற தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, கவலைகளோடு, பலவிதமான வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகளோடு வந்திருக்கிறவர்கள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வாசித்தோம். சரீரம் செத்து போயிருந்தும், சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தும் அதை பொருட்டாக எண்ணவில்லை. விசுவாசத்தில் பலவீனமாகவில்லை, விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பார்த்து, அவர் சொன்ன காரியங்களை நோக்கி பார்த்து விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி இருக்கிறதே. இன்றைக்கு பிரச்சனைகளோடு வந்திருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பிப்போம். நாம் ஜெபிப்போம். உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் மத்தியில் நீர் பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவைகளை எதிர்த்து நாங்கள் போராடும்படியாக, ஜெயிக்கும்படியாக விசுவாசம் என்கிற பெரிய சக்தி எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு முன்னேறி செல்லும்படியாக எங்களுக்கு கர்த்தாவே விசுவாசத்தை கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளட்டும். அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, பிரச்சனைகள்ல தேவனுடைய வார்த்தையே விசுவாசித்து, பிரச்சனைகளை மட்டும் கவனிக்கிறவர்களா இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை பெரிதா எண்ணி, அதை கர்த்தாவே எல்லாவற்றுக்கு எல்லாமா எண்ணி முன்னேறி செல்கிறவர்களா அவர்களை வைத்தருள வேண்டுமே கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த வேளை தேவையோடு வந்திருக்கிறவர்கள், பிரச்சனைகளோடு வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவர்களாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே விடுதலையும் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே பலவிதமான பிரச்சனைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே பிசாசின் சக்திகளுக்கு மேலாக அதிகாரம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்படி ஆகட்டும். ஜனங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லா விதமான குறைபாடுகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதித்தருளும். கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்தருளும். அவருடைய பாத்திரம் நிரம்பி விளையட்டும். நன்மையான கிருபையாலும் அவருடைய வாழ்க்கையை நிறைத்தருள வேண்டுமே கர்த்தாவே. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். கரத்திலே ஜனங்களை ஒப்படைக்கிறோம். நீரே பெரிய மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், வழி நடத்தியருளும். இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென். இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பிறகு நாம் கலைந்து செல்வோம். சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. மற்றவர்களை அழைத்து வாருங்கள். முக்கியமான போதனை போதித்துக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், மற்றவர்களை அழைத்து வாருங்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம்